ஏன் நல்லா இருக்குது பிடிக்கலையா பிக் பாஸ் இப்போ? ஏன் என்ன இப்ப மட்டும் நல்லாவா இருக்கு? நல்லா தான் இருக்கு எல்லாம் பாத்து. வாடி ஆமா வந்துட்டா இவ. என்னதான் முடியும்? தும்குதாத்தா தும்குதா தும்குராத்தா தும்குதா போடு போடு மூணுல வேணா மூணுல. என்னது மூணுல வேணா? அந்த பொண்ணு என்ன மேல அவங்க பாருங்க நீ ஏன் பாரு உனக்கு என்ன திறமை இருக்கு? வசதி மட்டுமா நீ சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா. முட்டி மோதி ஏதாச்சும் பண்ணு அப்பதான் வரும். ஏண்டி முட்டி மோதி பண்றதுக்கு நானாடி காலமாடாடி நானு? ரவி இல்ல நான் காலமாடான்னு கேக்குறேன் நானு முட்டி மோதி பண்றதுக்கு. பேசினாலும் எடக்கு முடக்கா பேசுற அப்புறம் வேணாம். இதுவே ஒரு திறமை தான்டி. ஏய் இதுவே ஒரு திறமை தான். என்ன திறமை? இப்ப நீ பேசுறதுக்கு எடக்கு முடக்கா பேசுறேன் பாரு. அதுவே ஒரு திறமை தான். திறமை வச்சு என்ன பண்ண? எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. நீ எவ்வளவு என்றி சரி ஒண்ணு நான் நம்பானியாவே 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 நான் ஜெயயோ மூணு குண்ணா மூணு குண்ணா திங்கு தாத்தா துமுட்டா திங்கு தாத்தா துமுட்டா திங்கு தாத்தா துமுட்டா திங்கு தாத்தா துணி வலையில இருக்கு கொண்டையில தாத்தா இருக்கு மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கா என்ன பண்றேன்னு கேட்டேன். என்ன வைபா இருக்கு போயிடுது. வைபா இருக்கு. ஒழுங்கு மரியாதை கம்மனே ரவி கம்மனே. என்ன ஏய் சந்தோஷமா இருக்க மாட்டியா நீ? கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்ன அறிவு இருக்கா இல்லையா? பார்த்தாலும் வெட்டியாவே இருக்க. வீட் சின்ன குழந்தையா நீ டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்க. டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன வயசு முக்கியமா என்ன? 60 வயசு தாத்தாவும் ஆடலையா? அதுவும் அந்த பொண்ணு பாடுற வைப பாரு வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல பாடுதுன்னா அது நல்லா முன்னேறி போயிடுச்சு. நீ இன்னும் அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்து இருக்க. ஏய் நீ இப்படியே சொல்லி நீ வந்து டீ ப்ரமோஷன் பண்ணிட்ட. நான் ப்ரமோஷன் என்னது பிக் பாஸ் போய் வேண்டிக்க வேண்டிய ஆளு. ஆமா அப்படியே போயிட்டாலும் சொல்லாலும் வாயில விழுந்து எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காம போகுது. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே. தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே இல்ல அப்படி கிடைச்சிருமா உனக்கு? ஆமா என்னடா பண்ற நீ? கோமாளிகளா கூப்பிடுறானுங்க. என்னைய மாதிரி திறமைசாலிகளா தான் வேணான்றானுங்க. யார் நீ திறமைசாலியா? எனக்கு தெரியும் நான் யாருன்னு. நீ அங்க போயிருப்ப. நீ ஒரு கோமாளி தான். அதானே இங்கே உட்கார்ந்து இருக்க. ஏ கோமாளியா கண்டிப்பா போயிருப்பையா உள்ள. நான் திறமையான ஆளு எல்லாமே எனக்கு தெரியும்ன்றனால தான் என்ன உள்ள கூப்பிடல. அப்படியா? ஆமா தெரியும் உங்களுக்கு நான் உள்ள வந்தானே என்ன ஆகும்ட்டு. ஐயால விஜய் சேதுபதி அப்படி அல்ல கொத்திக்கு மல்லங்க போட்டு போயினே இருப்பானலாம். என்னடா வாயை விடாதடா. உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க. என்ன வாயை விடாதடா என்ன பண்ணுவாரு? போனேனா அப்பதான் என்கிட்ட என்ன விட சொல்ல உள்ள. நானா வந்து விஜய் சேதுபதியா பாத்துடலாம். சாமி நீ மட்டும் அங்க போயிடாத. ஏன் நல்லா இருக்குது பிடிக்கலையா பிக் பாஸ் இப்போ? ஏன் என்ன இப்ப மட்டும் நல்லாவா இருக்கு? நல்லாதான் இருக்கு எல்லாம் பாத்து. வாடி ஆமா வந்துட்டா இவ. என்னதான் முடியும்? தும்குதாத்தா தும்குதா தும்குராத்தா தும்குதா போடு போடு மூணுல வேணா மூணுல. என்னது மூணுல வேணா? அந்த பொண்ணு என்ன மேல அவங்க பாருங்க நீ ஏன் பாரு உனக்கு என்ன திறமை இருக்கு? வசதி மட்டுமா நீ சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா. ஏய் எனக்கு 1008 திறமை இருக்குப்பா. உன்னை அவுத்து விடு பாப்போம். அவுத்து விடணுமா? இப்ப அவுத்து விடுறோம் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ தானே சொன்ன அவுத்து விடுன்னு. அதுக்குனே ஏடி அவுத் என்னடி? உனக்குள்ள என்ன திறமை இருக்கு? எனக்குள்ளதான் இருக்கு காட்ட விடு. வேணாம். இந்த பத்தியா அநேகமா பிக் பாஸ்ல இருந்தா நினைக்கிறேன். விஜய் டிவில இருந்தா நினைக்கிறேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த பெருமாளுக்கு மொட்டை போட்டுருவேன் நானு. ஐயோ கடங்காரன் போன் பண்றான். அதானே பார்த்தேன். ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருந்தா கடங்காரன் தான் பண்ணுவான். இருடி எல்லாம் நடக்கும்போது ஒரு மாமா ஒரு நாளைக்கு பாரு வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆக போறேன். அன்னைக்கு பாரு நீ நிக்க போற கூட்டத்தோட கூட்டமா. வேலை வெட்டிக்கு போயிட்டு வீட்டை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. நான் ஒருத்தன் வீட்டை நல்லா பாக்குறேன். என்ன நல்லா பாக்குறேன் பாரு எல்லாம் பாக்குறேனா? நல்லா பாக்குறேனா வீட்டை? என் நேரம்ன்றேன். சொல்லு நல்லா பாக்குறேனா? லூசானா இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். உனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு காட்டினா அதையும் காட்ட மாட்டேன். காட்டேன்னா சொன்னா நீ தான் வேணான்ற. நான் என்ன பண்ண முடியும்? போயோ திறமையை காட்டணும்னு சொல்லிட்டு காட்டினா வேணான்னா எல்லாமே சைட்ல இருந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இரு வெயிட் பண்ணு. அவன் அவனுக்கு நேரம் வரப்பதான் வரும். எடுத்தவனா அப்படியே கடிச்சிடாது மேல போயிட முடியாது. எப்ப நேரம் வரும்? நீ மேல போனதுக்கு அப்புறம் நான் மேல போனதுக்கு அப்புறம் வருமா? ஏன் அதான் அபசகரமா பேசுற? எப்பவுமே வராது. ஏதாச்சும் பண்ணு. முட்டி மோதி ஏதாச்சும் பண்ணு அப்பதான் வரும். ஏண்டி முட்டி மோதி பண்றதுக்கு நானாடி காலமாடாடி நானு? ரவி இல்ல நான் காலமாடான்னு கேக்குறேன் நானு முட்டி மோதி பண்றதுக்கு. பேசினாலும் எடக்கு முடக்கா பேசுற அப்புறம் வேணாம். இதுவே ஒரு திறமை தான்டி. ஏய் இதுவே ஒரு திறமை தான். என்ன திறமை? இப்ப நீ பேசுறதுக்கு எடக்கு முடக்கா பேசுறேன் பாரு. அதுவே ஒரு திறமை தான். திறமை வச்சு என்ன பண்ண? எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா.
என்ன முன்னேறி இருக்கு? அதுதான்டி எனக்கும் தெரியல. அதான் கேக்குறேன் உனக்குள்ள. ஆமா ஏன்டி எனக்கு யாருமே என்ன கூப்பிட மாட்டேங்கறாங்க? என்னது பிரச்சனை மேல? உருள என்ன உருள நான் தெளிவா பேசுறனாலயோ? வாய் தான் பிரச்சனை. அதான் பிரச்சனையோ? ஆமா. உன்னோட வாய் தான். உன் வாய் தான் உனக்கு சூடியமே. நாடி. ஆமா. அவன் சொல்றாங்க அண்ணே சூப்பரா பேசுறீங்கண்ணே. ஐயோ உங்க வாய் தானே உங்களுக்கு. இங்க வந்து பாருங்க ரவிராஜ் எப்படி சூப்பரா பேசுவாருன்னு. புரியுதா? சத்தியமா சொல்றேன். ஆமா என்னைய மாதிரி ஆளுங்கள எடுக்காம எவனே தம்பற அந்த விஜய் வேற நாசமா போவேன். ஏய் என்ன நாசனே? ஆமா நாசமா தான் போவேன் பாருங்க. என்ன வயிறு எரியுது இல்ல? ஏன் ராவா குடிச்சியா? காமெடி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத. என்னது? ராவா குடிச்சியா? ஏய் இதெல்லாம் வேணாம். சந்தான காமெடி இதெல்லாம் புதுசா தான் பண்ணு. புதுசாலாம் பண்ண முடியாது. நீ என்ன புதுசா பண்றா? உன்னால நிக்க சரி நான் ஒரு டாஸ்க் வச்சுக்கலாமா? ஒத்த கால்ல நீ நிக்கணும். எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் நான் சொல்ற வரைக்கும். சரி நான் நிக்கிறேன் நீ என்ன? ஆனா நான் நிக்கிறத விட ஒரு முறை ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா நின்னு வெச்சுக்கோ. சரி. என்ன? 1000 ரூபாய் நீ கொடுத்துறணும். 1000 ரூபாயா? ஆமா. சரியா? ஒத்த கால்ல நீ நிக்க. ஏய் ஒத்த கால்ல நிக்கிறதுனால கொக்காடி மணிசண்டி என்ன? ரெடியா? இப்ப பாரு. ரெடி? என்ன? சரி நான் 50 வரைக்கும் எண்ணுவேன். நீ எவ்வளவு என்ட்ரி? சரி. 1 நான் நம்பானியாவே 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 நான் டேயோ என்ன 21 22 23 24 25 26 27 28 29 30 32 18 19 என்ன தருதா பாரு. 21 22 23 24 இதுலயே ஊழல். 26 என்னடி 11 நாங்கெல்லாம் சென்னையில இருந்து மதுரை போற வரைக்குமே பஸ்ல கம்பி பிடிக்காம போனவங்கடி. ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. மதுரைக்காரங்கிட்டே வா சவாலு. 14 15 16 17 18 19 20 1 2 3 4 5 6 7 8 9 என்ன பூரா போயிடுச்சா உள்ள? சொல்லு 13 14 15 16 17 18 ரவி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் நின்னுட்டு இருக்க. நீ அந்த மூலையில ஏன் பேலன்ஸ் பண்ணி? ஏய் தள்ளிகள் வந்துட்டடி. சரி 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 ஒரே வந்துட்டடி. சரிப்பா. சரி நான் சரி இப்போ நான் உள்ளார ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டப்பல. எங்க 5 நிமிஷம்லாம் கிடையாது. நீ எப்ப நீ நில்லு பாப்போம். நான் நின்னதுல இருந்து நீ வந்தே சரிப்பா. நான் பண்றேன். உனக்கு வேணா எனக்கு வேணா. நான் 25 வரைக்கும் என்றேன். உன்னை மாதிரி தப்பு தப்பா பண்ண மாட்டேன். நீ 25 நின்று. நீ சீட்டிங் பண்ண. எதுவும் பண்ண மாட்டேன். மூலையில போய் சரி எதுவும் பண்ண மாட்டேன். நீ நில்லு 25 மட்டும் என்றேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 16 15 16 17 18 19 ரவி இருப்பா. என்னப்பா என்ன? எதுக்குடா இப்ப எதுக்கு புருவத்தை அழிக்கிற? இல்லடி புருவத்தை தான் உன்னுடைய உயிரே. அதாவது எல்லாருக்குமே வந்து உயிர் வந்து ஹார்ட்ல இருக்கும். ஆனா உனக்கு புருவத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்க கை வச்சா நீ எப்படி என்ன ரியாக்ஷன் கொடுப்பேன்ட்டு. இருமா என்ன தொடக்கூடாதுன்னு சொன்னேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேனாடா? நான் டிஸ்டர்ப் பண்ணேனா? நான் நீ வந்தேன். நீ தப்பு தப்பா என்ன இல்ல? தப்பா என்ன? நீ சீட்டிங் 8 × 23ன்ற 23 சொல்லிட்டு கீழ மறுபடியும் 18ங்கற மாத்தி மாத்தி என்ன நீ சீட்டிங் பண்ணல? உனக்கு தமிழ் தெரியல சரியா? ஏய் திறமையான உன போட்டி போட உனக்கு பிடிக்கலடி. உனக்கு ரெண்டு தெரியுமா? சீப்ப உனக்கு தெரியல சொல்ல மக்கு. புருவத்துல கை வைக்கிற. அங்க தாண்டி வைக்க முடியும். நான் பிடிச்சோனே. நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்காதா? அதாவது உனக்கு எங்க உயிர் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க உயிர் இருக்கு? உனக்கு புருவத்துல தான் உயிரே இருக்கு. எங்க கை வச்சா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும்டி. இதெல்லாம் மோசம் ரவி. இத போய் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லு இதெல்லாம் மோசம்னு. என்ன அவர்கிட்ட நான் போய் சொல்லலாம்? ஆமா அவர்க்கெல்லாம் புருவம் நல்லா கட்டையா தான் இருக்கு. ஓடி இவள